ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூடவே திருமலைக்கு தரிசனம் போற பக்தர்களுக்கு லேட்டஸ்டா டிடிடி ரிலேட்டடா வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம தரிசனங்கள் பத்தின தகவல்களும் டிடிடில இருந்து வர எல்லா அப்டேட்டையும் மட்டுமே இந்த சேனல்ல அதிகமா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்க. அடுத்து போறவங்களுக்கு அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜூலை மாதம் நாளைக்கு 1ஆம் தேதி. ஸோ ஜூலை 1க்கு தர்ஷன் போகிற பிளான் பண்ணியிருக்கிறவங்க இப்போ ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் டைம் வந்து 7 மணி 4 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவினிங் 4 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டைம் 7 மணி. இப்போ டோக்கனோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 6700 டிக்கெட்ஸ், நாளைக்கான தர்ஷன் டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்திலையும், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடத்துல கொடுக்குறாங்க. உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் இந்த டோக்கன் இலவசமாக வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்து பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்ரீவாரிமெட்டுக்கான டோக்கன்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க. இந்த டோக்கன் பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு காலையில் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா இந்த டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். 5 மணியோட ஸ்டேட்டஸ் படி 2627 டோக்கன்ஸ் அவைலபிள் இருந்திருக்கு. இப்போ ஒரு 1500 டிக்கெட்ஸ் கூட கண்டிப்பாக அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் 4:45 ஸ்டேட்டஸ்க்கு வந்து 13147 டிக்கெட்ஸ் வந்து இருந்திருக்கு. இப்போ 7 மணியோட ஸ்டேட்டஸ்க்கு 6700 டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. ஸோ லைவ் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் இந்த திருமலா.orgங்கிற வெப்சைட்டில் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது திருமலையில் கூட்டம் வந்து இல்லை. நான் இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு இலவச தரிசனம் போனேன். மதியம் 12 மணிக்கு வந்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். என்னோட எஸ்எஸ்டி டோக்கன்லாம் எதுவுமே என்கிட்ட இல்லாமல் இவ்வளவு குறைஞ்ச நேரத்தில் நான் தரிசனம் செஞ்சது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் நேரடி தரிசனம் 9:30 மணிக்கு ஜாயின் பண்ணி 10:30, 11:30, 12:30 3 மணி நேரத்திலே நேரடி சர்வ தரிசனம் பார்த்துருக்காரு. ஸோ க்ரௌட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அவர் ஷேர் பண்ண அப்டேட் இதுதான். ஸோ நேரடி சர்வ தரிசனத்தோட அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா க்ரௌடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ லிட்டில் க்ரௌடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான நேரடி சர்வ தரிசனத்தோட ஸ்டேட்டஸாக இருக்குது. ஸோ தர்ஷன் ஸ்டேட்டஸ்னு பார்த்தோம்னா நேற்று 89,497 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 10 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னும் சுமார் 10 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிடிடி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இந்த வீக்டேஸ் தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். போகிற பிளானில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்தது திருமலைக்கு தரிசனம் வரக்கூடிய பக்தர்களுக்கு காப்பீடு வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்கறது ரிலேட்டடாக திருப்பதி தேவஸ்தானம் பரிசீலனை அப்படின்ற ஒரு விஷயம் செய்திகளில் வெளியாகியிருக்கு. இதுனா வந்து டிடிடி வந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ணலை. ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு காப்பீடு, திருப்பதி தேவஸ்தானம் பரிசீலனை. பக்தர்கள் அலிப்பிரியிலிருந்து திருமலைக்கும் திருமலையிலிருந்து அலிப்பிரிக்கும் செல்லும் வரை காப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்து இது எதுக்காக இருக்கலாம் அப்படின்னா நடைபாதை போகிற பக்தர்களுக்கெல்லாம் சில சமயங்களில் வந்து விலங்கு நடமாட்டங்கள்னால ஒரு சில இழப்புகள் வந்து ஏற்படுது. அதுவும் இல்லாமல் டிக்கெட் வாங்குற கவுண்டர்லாம் தள்ளுமுள்ளில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டதை நம்மளே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தரிசனம் வரவங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு விஷயத்துக்காக கூட இந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் அஃபிஷியலாக அப்டேட் ஆகலை. பட் இப்போதைக்கு பரிசீலனையில் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக 8 மணி நேரம் முன்பே தயாராகும் ரயில் டிக்கெட் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டு. ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கான சாட் இனி வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்துக்கு முன்பாகவே தயாராகும். ஏற்கனவே முன்பதிவு செய்த சாட் 4 மணி நேரத்துக்கு முன்பு வெளியான நிலையில் இந்த மாற்றம் வந்து செஞ்சிருக்கிறதா ரயில்வே துறை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் உறுதியாகாதவர்கள் சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை. மேலும் நிமிடத்துக்கு 1.5 லட்சத்துக்கும் அதிகமான டிக்கெட்டுகளை உருவாக்கும் திறன் கொண்ட புதிய முன்பதிவு அமைப்பை கொண்டு வரவும் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து திருச்செந்தூர் கோவிலில் குடமுழுக்கு விழா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட அப்டேட்ஸுமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் 2025க்கு கணபதி ஹோமத்தோட ஆரம்பமாயிருக்கு. நீங்களும் திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகிறோமோ அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டிலையும் நிறைய பிரசித்தி பெற்ற கோவில்கள் வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொரு கோவில்களுக்குமே ஒவ்வொரு வரலாறு இருக்குது. ஸோ வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த கோவில்களுக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு கோவிலுக்கு போனாலும் ஒவ்வொரு அனுபவங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததான் வந்து திருமலையிலேருந்து கால் பண்ணுறதா ஒரு கால் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வீடியோவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அது ரிலேட்டடாக வந்து இப்போ பக்தர்கள்கிட்ட டிடிடி வந்து கருத்து சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறதா வந்து அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருக்காங்க.
பக்தர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு சேவைகளை தொடர்ந்து மேம்படுத்துவன் ஒரு பகுதியாக டிடிடி வந்து சில காலமாகவே பல்வேறு வகையான கருத்து கணிப்புகள் மூலம் பக்தர்கள்கிட்ட இருந்து மதிப்புமிக்க கருத்துக்களை சேகரித்து வருகிறது. IVRS, வாட்ஸ்அப் மற்றும் ஸ்ரீவாரி சேவகுலா மூலம் கணக்கெடுப்புகள் மூலம் மின் கணக்கெடுப்பை தொடங்குவதன் மூலம் டிடிடி இந்த பக்தர்களோட கருத்துக்களை சேகரித்து வரதா சொல்லியிருக்காங்க. இந்த IVRS கருத்து கணிப்பு எப்படி வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மின்னணு கணக்கெடுப்பு முறையின் மூலம் முழுமையான திருமலை யாத்திரை அனுபவம், அன்னப்பிரசாதம், கல்யாணக்கட்டா, ஸ்ரீவாரி கோயில், தங்குமிடம் வரிசை, மேலாண்மை மற்றும் சாமான்கள் கவுண்டர்கள் குறித்த மொத்தம் 16 கேள்விகளில் பக்தர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ இது வந்து இந்த கால் வருது பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய விஷயத்த கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து ஸ்டே பண்ணுற இடங்களை பற்றியும் கேட்குறாங்க, தர்ஷன எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஸோ இப்போது அவங்க தான் வந்து கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அப்படின்றத இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வாட்ஸ்அப் கருத்து கணிப்பு அமைப்பு திருமலை மற்றும் திருப்பதியில் பல்வேறு பகுதியில் நிறுவப்பட்ட QR கோடு மொபைலில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியோ இல்லைனா வந்து அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீவாரி சேவகர்கள் மூலமாகவும் கருத்து சேகரிக்கப்படுது. திருமலை மற்றும் திருப்பதியில் உள்ள பல்வேறு இடங்களில் பக்தர்களுக்கு டிடிடி வழங்கும் வசதிகள் குறித்து நேரடியாக கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இந்த அமைப்பில் வந்து சேவகர்களால் டிடிடி தயாரித்த கேள்வித்தாள் கொண்ட விண்ணப்பத்தை தங்கள் மொபைலில் பதிவிறக்கம் செய்து பக்தர்கள்ட்டிருந்து கருத்து சேகரிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் டிடிடி மொபைல் செயலி மற்றும் டிடிடி முன்பதிவு போர்ட்டலில் இருந்து பக்தர்கள் கிட்ட இருந்து மதிப்புமிக்க ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை பெற ஒரு விண்ணப்பம் உருவாக்கப்படும். பக்தர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து சேவைகளை மேம்படுத்த இந்த ஆய்வு மூலம் அவர்களின் நேரடி அனுபவங்கள் சேகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம்னே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பக்தர்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதாகட்டும், தரிசனம் போகிறப்பையாகட்டும் நிறைய சிரமங்களையும் சிக்கல்களையும் சொல்ல முடியாத விஷயங்களையும் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை எங்கே சொல்கிறது அப்படின்றதே தெரியல. எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறவங்களுக்கு சரி நம்ம ஒரு தடவை தான் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் மாதம் போகிறவங்க, ஒரு மாதத்துக்கு 2 முறை போகிறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். டெய்லி பை யூவில் நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் சில பேருக்கு தான் லைன் கிடைக்கும். ஸோ அதில் எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களையும் அதில் பதிவு செய்யுங்க. மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து தேஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெலிகிராமில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து சுப்ரபாத சேவாவுக்கு வந்து போயிருந்தார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் டிசப்பாயிண்ட்டாக வந்து இந்த டைம் இந்த டிடிடியோட சர்வீஸில் வந்து நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உருக்கமாக அவரோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொருத்தர் படக்கூடிய கஷ்டங்களாகட்டும், அவங்க ஃபீல் பண்ண நல்ல விஷயமாகட்டும் ஷேர் பண்ணோன்னா அடுத்து போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அவர் வந்து என்ன ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் சிஸ்டம் கேட்கும்போது அதில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமலைக்கு வந்து நைட்டு 9:30 மணிக்கு ரீச் ஆகியிருக்காங்க. ஸோ லாக்கர் வந்து பார்த்திங்கன்னா லாக்கர் வந்து 12:15 தான் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரூம்ஸ் அவருக்கு வந்து புக் பண்ணலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவர் வந்து சுப்ரபாத சேவாவுக்கு வந்து லாக்கர் கிடைக்கல. அதுக்கப்புறம் லாக்கர் எடுத்துகிட்டு மாதவ நிலையம் ஸோ என்னென்ன இடங்கள்லாம் நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து சுப்ரபாத சேவாவும் முடித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 2 பேர்த்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஆன்லைன்லேயே ரூம்ஸ் புக் பண்ணிக்க பாருங்கள். ஸோ அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைனா கீழே வந்து ஸ்டே பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருமலைக்கு தர்ஷன் போகிற மாதிரி மட்டும் பிளான் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் வந்து டிடிடி ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில செய்திகள் வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெலுங்கானா ஆர்டிசியில் வந்து நம்ம தர்ஷன் டிக்கெட் பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து டிடிடி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசிலையும் அதே மாதிரி தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் டிக்கெட்டோட வர தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ தெலுங்கானா ஆர்டிசி நிர்வாக இயக்குனர் வந்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவருக்கு வந்து ஒரு சிறப்பு வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தெலுங்கானா ஆர்டிசி நிர்வாக இயக்குனர் சர்ஜார் சந்திரபாபுவிடம் சிறப்பு வேண்டுகோள் ஒன்று விடுத்திருக்காங்க. ஸ்ரீவாரி தரிசன டிக்கெட்டுகளின் ஒதுக்கீட்டை தெலுங்கானா ஆர்டிசி மற்றும் சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வந்து கேட்டிருக்காங்க. 6 மாதங்களுக்கு முன்பு இந்த டிக்கெட் வழங்குவதை டிடிடி நிறுத்திவிட்டது. மறுபுறம் டாடா குழும தலைவர் நடராஜர் சந்திரசேகரும் ஸ்ரீவாரி தரிசனம் செய்தார். டிடிடி தலைவர் RP நாயுடு திருப்பதியில் உள்ள ஸ்ரீ சக்தி பீடத்துக்கு சென்றார். அங்கு சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன. இதற்கு முன்னேற்றங்கள் பின்னால் உள்ள காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க.
ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் வந்து விஐபி பிரேக் தர்ஷனில் சாமி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்த திரும்பியும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பிலையும் வந்து சுற்றுலாத்துறை சார்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு திரும்பியும் வந்து இந்த சுற்றுலாத்துறைக்கான ஒதுக்கீடு எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய பக்தர்கள் பயனடைகிறாங்க. பட் திரும்பவும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவசர டைம்லையும் சரி, ஒரு பொறுமையாக தர்ஷன் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தரிசனங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.